கைஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் கொரியன் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் ஒரு பொண்ணு இருக்கா. அவ சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கா. நிறைய சீரிஸ் மூவின்னு வெறித்தனமா டாப்ல போயிட்டு இருக்கும்போது குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறா. அவளோட கரியரே முடிஞ்சு போயிடுது. கொரியால இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கேண்டல்ல மாட்டினாலே போதும் அவங்களோட கரியரையே முடிச்சு விட்டுருவாங்க. ஆக்சிடென்ட், ரூமர்ஸ், அந்த ரூமர்ஸ் உண்மையாகும் போது அதனால விளைவுகள்ல அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கேன்சல் ஆகும், நிறைய பெனல்டி விழும். இதுல லாசூட் வேற, அதை ஹேண்டில் பண்றதுக்கே அவங்களோட சொத்தே காலி பண்ண வேண்டிய இருக்கும். செலிபிரிட்டி எதுலயாவது மாட்டினா போதும் கொரியால அவங்களோட நிலைமை தலைக்கீழ மாறிடும். இப்ப அப்படி மாறின நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில மேலும் மேலும் அடி விழுது. அது என்ன ஏதுன்றத நம்ம படத்துக்குள்ள போய் பார்ப்போம். படம் ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய காடை காட்டுறாங்க. அதுல ஹை ஸ்கூல் பொண்ணு ஒண்ணு ஓடி வந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி அதே அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு ஒரு பாதி உடஞ்ச பிரிட்ஜில் நின்னுட்டு இருக்கா. அவ கை முகம் பூரா ரத்தமா இருக்கு. இவதான் நம்ம ஹீரோயின். இப்ப அப்படியே 21 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத காட்டுறாங்க. இந்த 21 மணி நேரம் தான் நம்ம படத்தோட கதை. நம்ம ஹீரோயின் புக் சைனிங் ஈவென்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. கொரியால அவங்கள பத்தி புக் மாதிரி போட்டு அதுல எல்லாம் சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஈவென்ட்டுக்கு தான் இப்ப போய்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட ரூம்மேட் ஒரு பொண்ணு இருக்கா. அவ இவளுக்கு போன் பண்ணி எங்க போன நான் எந்திக்கும் போது ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு போன் பண்ணிருக்கேன் போது உங்களோட ட்ரெஸ் எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு கேக்குறா. இவளும் சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ஏதாவது தேவைனாதான் நமக்கு போன் பண்ணுவா அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது டக்குன்னு குறுக்கால ஒரு ஆள் வந்து நின்னுறான். சட்டனா பிரேக் போடுறா. அப்ப அந்த ஆளு அவளை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கிருந்து போறான். இவெல்லாம் செம்மையா பயந்துட்டா. இப்ப அப்படி புக்கு சைன் பண்ற இடத்துக்கும் போறா. பார்த்தா அங்க யாருமே வரல. இவ ஒரு ஃபேமஸ் ஹீரோயின் தான், ஆனா யாருமே சைன் வாங்க வரல. காரணம் என்னன்னா இவ குடிச்சிட்டு பண்ண ஆக்சிடென்ட் தான். இவளும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி இருந்துட்டு சரி போலான்னு கிளம்ப போற நேரம் ஒரு பொண்ணு வரா. வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், என் பேர் ஜிமின், எனக்கு நீங்க புக்கு சைன் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிட்டு கிளம்புறா. பார்த்தா அவளோட கால்ல ஏதோ அடிபட்டு இருக்கு. திரும்ப ஹீரோயின் கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் அந்த டைம்ல தான் உங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்தேன், அப்பல இருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல சரின்னு அவளையும் அவ ஃப்ரெண்டையும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல கூப்பிட்டு சாப்பிட உட்கார வைக்கிறா. இந்த ஜிமின்ற வந்து ஒரு பொண்ணு தானே சைன் வாங்க வந்துச்சு, அதனால இவளுக்கு கொஞ்சம் ஆறுதல். அதோட அவ கால் வேற அப்படி இருந்ததுனால அனுதாபத்துல ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. சரின்னு இவங்கிட்ட சொல்லிட்டு அங்க போக அங்க இவளோட சீனியர் ஒருத்தங்க இருக்காங்க. இந்த பிளாக் பிங்க் அந்த மாதிரிலாம் கேர்ள் குரூப் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு குரூப்பை ரெடி பண்ணிருக்காங்க. அதுல செலக்ட் பண்ணிருக்கிற பொண்ணுங்களாம் ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்க, இவளும் நல்லா தான் இருக்காங்க, ஆனா எல்லாருமே கியூட்டா அழகா இருக்காங்க, எங்க இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு அப்படின்றா. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, ஒரு 30 வயசு இருக்கும். அதே நேரம் ஹீரோயினோட சீனியர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஹீரோயினோட ரூம்மேட் ஒரு பொண்ணு இருக்கால, அவளும் ஹீரோயினும் ஒரே ஏஜென்சிக்கு கீழே தான் வேலை பார்க்கறாங்க. அந்த ஏஜென்சி சிஇஓ கிட்ட அந்த ரூம்மேட் பொண்ணு ஹீரோயினை பத்தி தப்பா சொல்லிருப்பா போல. அதனால இப்ப ஹீரோயினுக்கு கிடைக்கிற இந்த ரோலும் கிடைக்காம போயிருந்திருக்கு. இதை கேட்ட டென்ஷன்ல அங்க இருந்து நேரா இவ குடிக்க தான் போயிருக்கா. குடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா போல, ஆனா டென்ஷன்ல குடிக்க வந்துட்டா. அப்ப அந்த சிஇஓக்கு போன் பண்ணி எனக்கு அந்த ரூம்மேட் பொண்ணு கூட இருக்க வேணாம், எனக்கு ஒரு வேற வீடு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சரி இப்போதைக்கு வேற ரூம் அவைலபிள் இல்ல, உனக்கு ஏதாவது ஒரு படத்துல வாய்ப்பு கிடைக்கட்டும், கண்டிப்பா நான் உன்னை வேற ஒரு வீட்டுல மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வைக்கிறா. அப்ப ஒரு ஆளு குடிச்சிட்டு ஹீரோயினை தப்பா அப்ரோச் பண்றான். இவளுக்குலாம் செம்ம கோவம் வந்துருச்சு. பக்கத்துல இருந்த பாட்டில் எடுத்து அவன் மண்டையில அடிச்சு உடச்சிடுறா. இவ என்னடா சரியான சைக்கோ பயவில்லையா இருப்பா போல அப்படின்னு நம்மளும் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அப்படியே அதே கோவத்தோட கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அப்படியே பாஸ்ட்ல நடந்த ஒரு சின்ன கிளிப்ப காட்டுறாங்க. 2 ஹை ஸ்கூல் பொண்ணுங்க பேசிட்டே போறாங்க. ஒரு பொண்ணுக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை போல. இந்த பொண்ணை தான் நம்ம ஹீரோயின் மாதிரி காட்டுறாங்க. அப்ப கூட வந்த பொண்ணும் நடிக்கணும்னா ரொம்ப அழகா இருக்கணும், அதுக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கணும், அந்த பொண்ணை பாரு எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை காட்டுறா. ஒரு இடத்துல 4 பொண்ணுங்க உட்காந்து பேசிட்டு இருக்குதுங்க. அதுல ஒரு பொண்ணை தான் காட்டுறா. அந்த பொண்ணுகிட்ட ஏற்கனவே ஏஜென்சில இருந்துலாம் கூப்பிட்டுருக்காங்க, ஆனா இன்னும் அவ போகாம இருக்காளாம். அவளை இந்த கேர்ள் குரூப்புக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க, ஆனா அவளுக்கு படத்துல நடிக்கணும் அப்படின்றது தான் ஆசையா. அந்த பொண்ணு சியோல்ல இருந்து வேற வந்திருக்காளாம். இவங்க இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு கிராமம் சைடு போல. இப்ப இதெல்லாம் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பேசிட்டே இருக்க, இந்த ஹீரோயின் பொண்ணு அவளையே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் தற்செயலா கண்ணு முழிச்சா பிரசன்ட்ல காரை ஒரு ஓரமா போட்டு தெரியாம தூங்கிருப்பா போல. அப்ப அங்க ஒரு போலீஸ் லேடி வந்து கதவை தட்டுறாங்க. என்னன்னு கேட்டா, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா எங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு போட்டோவை காட்டுறாங்க. இந்த ஆள் எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் பாக்குறா. பார்த்தா இடையில ரோட்ல நடுவில் வந்து நின்னால இவ கார் ஓட்டிட்டு வந்தப்போம் அந்த ஆள் தான், ஆனா இவ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா. அந்த போலீஸ்கார லேடியும் சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அப்படி நேரா வீட்டுக்கு வந்தா இவ மேல ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்குல்ல, அது சம்பந்தமா கோர்ட் நோட்டீஸ் எல்லாம் வந்திருக்கு. உடனே லாயருக்கு போன் பண்ணி எனக்கு ரிமைண்டர் லெட்டரா வந்துட்டு இருக்கு, நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, காசு இல்லன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அவரும் சரிம்மா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஃப்ரிட்ஜ்ல பார்த்தா அவ கூட தங்கி இருக்கிற பொண்ணு எல்லாத்தையும் நல்லா அடுக்கி வச்சு என்னென்ன சாப்பாடு எல்லாம் எழுதி வச்சிருப்பா போல. அது அவளுக்கு அவங்க அம்மா அனுப்பி விட்டுருக்காங்க. அதுல ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு சிங்க பார்த்தா
சிங்க்ல பாத்திரம் போட அப்படியே கிடக்கு. இவளுக்கெல்லாம் பார்க்க கோவம் ஏறுது. சரின்னு சோஃபால போய் படுத்துட்டா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ரூம்மேட் பொண்ணு வரா. அந்த ரூம்மேட் பொண்ணு கொஞ்சம் சின்ன வயசு பொண்ணு. இவளும் ஆடிஷனுக்கு போனியா, எப்படி போச்சு அப்படின்னு கேட்க, ஆமா ஆடிஷனுக்கு தான் போயிருந்தேன், எனக்கு அந்த ரோல் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன், இந்த ரோலுக்காக உங்களையும் பேசியிருப்பாங்க போல, ஆனா என்னமோ தெரியல உங்களுக்கு அந்த ரோல் கிடைக்கலன்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா, உன்னாலதாண்டி எல்லான்ற மாதிரி. அப்பதான் ஹீரோயின் கையில இருக்கிற இந்த ட்ரிங்க பாக்குறா. இது என்ன நீங்க கையில வச்சிருக்கிறது என்னோடது மாதிரி இருக்கு, ஏன் அதெல்லாம் எடுக்கிறீங்க, அது என் அம்மா எனக்காக அனுப்புனது. சரி பரவாயில்ல, இன்னைக்கு நான் உங்க ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போனதுனால இதை மன்னிச்சு விட்டுடுறேன், இனிமே என்னோடதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது அந்த பிள்ளை. ஏற்கனவே ஹீரோயின் கோவத்துல இருக்கா, மேலும் மேலும் கோவப்படுத்திட்டே இருக்கா. அப்புறம் அந்த ரூம்மேட் பொண்ணும் சரி நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த ஹீரோயினுக்கு அவளை பார்க்க ரொம்ப பொறாமையா இருக்கு. அப்புறம் அப்படியே அந்த ரூம்மேட் பொண்ணு ரூம்ல இருந்து போன் அடிச்சுட்டே இருக்க இவளுக்கு கடுப்பா இருக்கு. என்னடா இது இப்படி போன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் போன் எடுத்து பாக்குறா. அப்ப அங்க இவளோட சிஇஓவும் அந்த பொண்ணோட சிஇஓவும் ஒருத்தர் தானே. அந்த ரூம்மேட் பொண்ணும் சிஇஓவும் சாட் பண்ணிருக்காங்க. அதை வேற இவ பாத்துட்டா. அந்த ரூம்மேட் பொண்ணு அந்த சிஇஓ கிட்ட இப்ப ஹீரோயின் அவ ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சால அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கா. அவ கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல, இதுல வேற குடிக்கிறா, இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த சிஇஓவும் அவளுக்கு இப்ப கேஸ் போயிட்டு இருக்கனால ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா, உனக்கு இப்ப மூவி கிடைச்சிருக்குல்ல, இது மட்டும் சக்சஸ் ஆகட்டும், உனக்கு நான் பெரிய அபார்ட்மெண்ட்டே புடிச்சு தரேன், அவ சரியான லூசு, வயசாகுதுல, நீயும் கொஞ்சம் அவகிட்ட பார்த்து இருந்துக்கோ அப்படி இப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் வாசிட்டு இவளுக்கு செம்ம காண்டாகுது. அப்படி கோவத்துல திரும்பி பார்த்தா இவளோட ட்ரெஸ்ஸ குப்பை மாதிரி கீழே போட்டு வச்சிருக்கா. அந்த ரூம்மேட் பொண்ணு பாத்ரூம்ல தானே இருந்துச்சு. நேரா அவகிட்ட போய் என்னது இது, என் ட்ரெஸ் நீ இப்படி போட்டிருக்க அப்படின்னு கேட்க, நீங்க ஏன் என் ரூமுக்கு போனீங்க, யாருக்கிட்ட ஏன் ரூமுக்கு போனீங்க அப்படின்னு கேக்குறா. அதுதான் இப்ப முக்கியமா, என் ட்ரெஸ் ஏன் இப்படி கிடக்குது அப்படின்னும் போது நான் துவைக்கிறதுக்காக வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒழுங்கு மரியாதை கிளீன் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே எரிஞ்சிட்டு போறா. இன்னுமே ஹீரோயினுக்கு ஆத்திரம் தாங்கல. சிங்க்ல பாத்திரமா கிடந்துச்சுல, ஒரு கத்தி எடுத்து அந்த பாத்திரத்துல குத்துன்னு குத்துறா. அதுல கிடந்த பிளேட்டு கண்ணாடி எல்லாம் உடஞ்சு தெரிக்குது. அதுல ஒரு குட்டி பீஸ் தரையில விழுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதை வேற அந்த ரூம்மேட் பொண்ணு பாத்துறா. ஹீரோயின் கையில கத்தியோட இருக்கா, வாண்டடா ஆடு தலையை கொடுக்குற மாதிரி வந்து நின்னு பாத்துட்டு இருக்குது. கொஞ்சம் பயத்துலதான் இருக்கிறா. அப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆனவனே அவ கையில வேற அடிபட்டு இருக்கும். சரி இந்த ரூம்மேட் பொண்ணு தான் மறுபடியும் மருந்து போட்டுட்டு இருக்கா. ரொம்ப சாரி, நானும் கொஞ்சம் பேசியிருக்க கூடாது, அதனாலதான் நீங்க கோவப்பட்டீங்க, நான் ஜூனியர்ல கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இல்ல நான் சீனியர், நான் தான் பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிற மாதிரி போயிட்டு இருக்க. அப்ப இந்த ரூம்மேட் பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவளையும் எடுத்து பாக்குறா. இப்ப ஹீரோயினோட இமேஜினேஷன்ல இவ சிஇஓ கிட்ட தான் பேசுவா. என்ன பேசுவானா, இப்ப நடந்ததை தான் சொல்லி என்ன திட்டுவா, அவனும் திட்டுவா அப்படின்னு இவளே யோசிச்சுக்கிறா. இவளுக்கு கோவம் இன்னும் கூடிட்டே போகுது. டக்குன்னு எந்திக்கிறா. இந்த பொண்ணு பயந்துருச்சு. அப்புறம் நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடவா அப்படின்னு சொல்லி சோஃபால உட்காந்து இந்த பொண்ணு மடியில படுக்க போட்டு முகத்துக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணும் நீங்க நல்லா மசாஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்ல, என்ன இருந்தாலும் நம்ம சிஇஓ எல்லாம் பண்ற மாதிரி வராது இல்லாமா, அவர் எப்படி பண்ணுவாரு அப்படி இப்படின்னு தப்பா பேசிக்கிட்டு, நீ என்ன பத்தி என்னென்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாதா, நீ என்ன பண்ணாலும் வெளியில தெரிஞ்சிடும் அப்படி இப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்துருச்சு. சரின்னு எந்திக்கலான்னு போனா எந்திக்கவே விட மாட்டா. நகத்தை வச்சு அவ கண்ணத்துல புடிச்சு அமுக்கிட்டு இருக்கா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த தோல் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு நிலைக்கும், உனக்கும் வயசாகும், எப்பவுமே இப்படி அழகும் தோலுமா இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா அவ புடியில இருந்து எந்திரிச்சு, நீ சரியான லூசர், உன்ன மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கோவம் வந்து செவுட்லயே ஒண்ணு விட்டுட்டா. ஆனா அந்த பொண்ணு பாத்துட்டு இருக்குமா, அது திரும்ப ஒரு அடி கொடுத்துட்டு சாவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் ஏன்டி சாகணும், நீ தான் சாகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வர வெறியில கத்துறா. ஆரம்பத்துல ரொம்ப அமைதியான பொண்ணா காட்டினாங்க, போக போக இந்த ஹீரோயின் பயப்ல வெறியில ஆடுது. இல்ல டிப்ரெஷனுக்கு வேற மாத்திரை போடுவா போல, அதை எடுத்து ரெண்டு வாயில போடுறா. அப்படியே அவளுக்கு ஆத்திரமும் டிப்ரெஷனும் தாங்கல. பக்கத்துல இருக்கிற சரக்கு பாட்டில எடுத்து வரிசையா குடிக்க ஆரம்பிச்சவ குடிச்சுக்கிட்டே இருக்கா. பயங்கரமா குடிச்சிட்டு ஒரு கடத்துல சோஃபாலே மட்டையாய் படுத்துட்டா. அப்ப நமக்கு ஒரு சின்ன கிளிப் அந்த ஹைஸ்கூல் பத்தி காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதுதான் இப்பவும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த சிவல்ல இருந்து வந்த பொண்ணை பத்தியே பேச, அதே கோவத்தோட இப்ப கரண்ட்ல கண்ணு முழிக்கிறா. பயங்கர தலைவலியில ஏந்திக்க பார்த்தா கிச்சன் பக்கத்துல ரெண்டு கால் தெரியுது. யாராவது கீழே கிடக்குறது அப்படின்னு சொல்லி மெதுவா போய் பார்த்தா அந்த ரூம்மேட் பொண்ணு ஜூனியர் பொண்ணு இருக்குல்ல, அது ரத்த வெள்ளத்துல கடைசி நொடியில ஏங்கிட்டு கிடக்கு. அந்த பிள்ளை நெஞ்சில 2-3 கத்தி சொருவிட்டு நிக்குது. அப்படியே செத்து போறா. ஹீரோயினுக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியல. இதை நான் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயத்துல அப்படியே அந்த சிஓக்கு போன் பண்றா. சிஓ ஃபர்ஸ்ட் இவளை கண்டுக்க மாட்டான். எனக்கு மீட்டிங் இருக்குமா, போனை வை அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு செத்துட்டா, என் ரூம்மேட் செத்துட்டா, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி அழுவுறா. அப்புறம் அந்த சிஓவும் என்ன சொல்ற நீ, அவ ஏதாவது தூங்கிட்டு இருக்க போறா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்பல. அதுக்கப்புறம் நம்பிட்டு சரி நீ அப்படியே இரு, போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிடாத, நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் தான் அந்த ரூம்மேட் பொண்ணோட கால்ல பிளேட் பீஸ் உடஞ்சி விழுந்திருக்கோம்ல, அது குத்திட்டு இருக்கிறத நோட் பண்றா. அப்பதான் யோசிக்கிறா, நம்ம சோஃபால படுத்திருந்தோம், அப்ப அந்த பொண்ணு தண்ணி குடிக்க எதுவும் வந்திருப்பா, தண்ணி குடிச்சிட்டு திரும்ப போகும்போது அந்த கால்ல அந்த பீஸ் குத்தி கீழே விழுந்திருப்பா. கீழே விழும்போது அவளோட கை நைஃப் ஹோல்டர்ல பட்டிருக்கும், அதனாலதான் கத்திலாம் அவன் மேல வந்து விழுந்திருக்கும் அப்படின்னு
யோசிக்கிறா. கொஞ்சம் நிம்மதியாகிறா, அவளை நம்ம கொலை பண்ணலன்னு. அப்பதான் பாக்குறா அந்த வீட்டுக்குள்ள யாரும் நிக்கிறாங்க, கண்ணு மட்டும் தெரியுது. டக்குனு இவ பார்க்கவே அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவளும் ஒரு இரும்பு ராடை எடுத்துட்டு யாராவதுன்னு பார்க்க போறா. வெளியில கேட் திறந்திருக்கு, கேட்டை திறந்தா யாரோ உள்ள வந்திருக்காங்க. அப்புறம் கராஜ் கதவும் திறந்து இருக்கிறதுனால அங்க போய் பாக்குறா. கையில அந்த இரும்பு ராடை வச்சுக்கிட்டே தான் வரா. பார்த்தா கார் டிக்கி வேற கொஞ்சம் ஓபன் ஆயிருக்கு. அப்ப யாரோ இது உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு, இங்க பாருங்க நான் எதுவுமே பண்ணல, நீங்க பார்த்தது தப்பு, நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேலே, சைட்ல இருந்து இவளை வந்து ஒரு ஆளை அட்டாக் பண்றான். யாரான்னு பார்த்தா போலீஸ் ஒருத்தங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டான்னு சொன்னாங்கல்ல, அவன் தான். அப்புறம் அவன்கிட்ட இருந்து எப்படியோ போராடி அவ கையில வேற இரும்பு ராடு இருந்துச்சா, அதை வச்சு அவன் மண்டையில 2 போட்டு போட்டுட்டா. இப்பதான் அவளுக்கும் தெரியுது அந்த போலீஸ்காரங்க விசாரிச்ச ஆள் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அவன் டாலர் எடுத்து பாக்குறா. அதுல அட்ரஸ் போன் நம்பர்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஆள் கண்ணு முடிச்சிட்டான். திருப்பி அவளை கொல்ல வரான். அப்ப அவளுக்கு இவ ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு ஆளை கொண்டிருப்பா, அந்த ஆள் ஞாபகமே வருது. அப்புறம் டக்குன்னு சுதாரிச்சுட்டு கையில இருந்து இரும்பு ராடை வச்சு மறுபடியும் ஒரு போட போட்டுட்டு அந்த ஆளை பிடிச்சி டிக்கிக்குள்ளே எழுத்து தள்ள பாக்குறா. அவனும் சரியா முரண்டு பிடிக்கிறான். முரண்டு பிடிக்க அந்த இரும்பு ராடை வச்சு அந்த ஆள் மேல அடிச்சுட்டே இருக்கா. ஒரு வழியா டிக்கிக்குள்ள போட்டு அந்த ஆளை அடைச்சிட்டா. வர வழியில சிஓவும் இவளுக்கு போன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவ எடுக்கல. திரும்ப கிச்சன்ல போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து டிக்கிக்குள்ள இருக்க ஆள் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பாக்குறா. அப்புறம் இந்த ஏசி டியூப் இருக்கும்ல, அதை எடுத்து காருக்குள்ள சொருவிட்டு டேப் எல்லாம் ஒட்டி காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த கேஸ் எல்லாம் உள்ள போய் அந்த ஆள் செத்து போயிட்டான். இப்ப டிக்கி அப்படியே டேப் போட்டு ஒட்டிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியில உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா. இப்ப அப்படி திரும்ப அந்த ஹை ஸ்கூல் கிளிப் ஒண்ணு காட்டுறாங்க. அந்த சியோல்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோயின் பொண்ணு போய் பேசுறா. நீ என்ன படிக்கிற, நீ தான் உங்க கிளாஸ்ல அழகான பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்களாமே அப்படின்னு கேட்க, அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்னும் போது, என்ன நீ இவ்வளவு நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிற, சரி என் கூட வா, நான் அவங்ககிட்ட ஒன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்படியே அங்க கட் பண்ணி பிரசன்ட்ல வந்தா காருக்குள்ள ஹீரோயின் ஒருத்தனை அடிச்சு போட்டிருந்தால, அவனை மூட்டையா கட்டிட்டு இருக்கா. அப்ப காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு கதவு திறக்காமலே கேட்க, டெலிவரி மேன் அப்படின்னு சொல்றான். இந்நேரத்துல என்ன டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் கதவு திறக்கிறா. வந்தாலும் ஒரு கவரை கொடுக்க, இது யார் அனுப்புனது அப்படிலாம் கேக்குறா. யார் அனுப்புனது என்னெல்லாம் தெரியல, அங்க ஒரு இடத்துல லெட்டரும் காசும் இருந்துச்சு, எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அப்படி நீங்க ஆக்ட்ரஸ் தானே, ஏன் இப்பெல்லாம் நடிக்கிறதுல அப்படி இப்படின்னு மொக்க போட்டுட்டு இருக்க. அவனை ஒரு வழியா கட் பண்ணிட்டு உள்ள வந்து கவரை பிரிச்சு பார்த்தா உள்ள நிறைய போட்டோஸ் இருக்கு. அவ காலையில இருந்து பண்ணதெல்லாம் இருக்கு. சரக்கு அடிக்க போனது, சோஃபால படுத்து இருந்தது, அது இதுன்னு. இவளுக்குன்னா செம்ம பயம். என்னடா இது, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நமக்கு அந்த ஹை ஸ்கூல் கிளிப்பை திரும்ப காட்டுறாங்க. ஹீரோயின் பொண்ணு அந்த சியோல் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தால, ஒரு காட்டுக்குள்ளதான் கூட்டிட்டு வந்திருக்கா. என்னால நடக்க முடியல, கஷ்டமா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்ல, இவ ஒண்ணு இதுக்கே கஷ்டமா இருக்குன்னு சொன்னா எப்படி, வாழ்க்கையில எல்லாமே ஈஸியா கிடைச்சிடாதுமா. ஆமா, உனக்கு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசையா, அதென்ன செய்யறதுக்கு அவ்வளவு இருக்கும்போது இந்த ஆசை உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு ரோல் மாடல் இருக்காங்கன்னு சொல்லி போனை பார்த்துட்டே அந்த சியோல் பொண்ணு சொல்றா. உடனே இந்த ஹீரோயின் பொண்ணு போனை பிடிங்கி வால்பேப்பர் பாக்குறா. ஏதோ உன்னை பார்த்துட்டு, நீ இப்படி ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அழகா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும், அதுக்கு நான் உதவி பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படி பிரசன்ட்ல ஹீரோயின் தற்செயலா கிச்சனுக்கு வந்தா. அங்க அந்த ஜூனியர் பொண்ணு இறந்து கிடந்தால, அவன் பாடியவே காணும். உடனே பயந்து போய் அந்த சிஇஓக்கு போன் பண்ணி பாடியை காணும் அப்படின்னு சொல்றா. இந்த ஆளு இவளுக்கு கிறுக்கதும் பிடிச்சிருச்சா, தண்ணிய போட்டு ஒளறாளா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா அவ, இங்க யாரோ இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் போலீஸ்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாலும் அவரு, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் வந்துட்டே இருக்கேன், நீ இன்னொரு பிரச்சனையில மாட்டினா இதுக்கப்புறம் மீண்டும் வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போன்னு பார்த்தா ஒரு போன்ல பேட்டரி இல்லாம போனும் கட் ஆயிருது. அப்புறம் தான் அந்த ஜூனியர் பொண்ணோட உடம்ப தேடுறா. அது பாத்ரூம் டப்ல போய் கிடக்குது. யார் தூக்கி போட்டாங்க என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடலான்னு கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுக்கிறா. அப்ப பார்த்து போலீஸ் சைரன் சவுண்ட் கேக்குது. ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தா போலீஸ் கார் வெளியில நிக்குது. அப்படியே காலிங் பெல்லையும் அடிக்கிறாங்க. இவ கொஞ்சம் பயந்துட்டே தான் ஓபன் பண்றா. காலையில இவளை பார்த்தாங்கல்ல ஒரு போலீஸ் உமன், அவங்க தான் வந்திருக்காங்க. அதுவும் இப்ப இவ கொன்னாலே, காலையில கூட விசாரிச்சாங்களே, அந்த ஆளை பத்தி தான் விசாரிக்கிறாங்க. இவன் இந்த பக்கம் தான் வந்திருக்கான், இவனால யாருக்காவது ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாங்க இந்த வீட்டை கொஞ்சம் சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்குன்னா கொஞ்சம் பயமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த உமன் போலீஸ் கூட இன்னொரு போலீஸ்காரர் வந்திருப்பாரு. அவருக்கு இவ கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்குது. சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கராஜ பாக்கலாமான்னு வேற கேக்குறாங்க. அவதான் பாடியை மூட்டை கட்டிட்டால. இந்த உமன் போலீஸ் பாத்ரூம் போகணும்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அந்த உமன் போலீஸை கூட்டிட்டு உள்ள போறா. அப்ப கூட வந்த இன்னொரு போலீஸ்காரரு அந்த மூட்டையை சந்தேகமா பாக்குறாரு. உள்ள போன உமன் போலீஸும், நான் உங்களோட பெரிய ஃபேன், நீங்க ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, பாத்ரூம் கொஞ்சம் அழுக்கா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புக்கு வெளியில கிடந்த ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணி தண்ணியை ஊத்தி விடுறா. அப்புறம் தான் அந்த உமன் போலீஸும் பாத்ரூம்குள்ள போறாங்க. இவ தண்ணி ஊத்தி அலசி விட்டால, அதுல லைட்டா ஒரு ரெட் கலர்ல தெரிஞ்சிருக்கு. அதை வேற அவங்க பாத்துட்டாங்க. மெதுவா போய் கர்டனை ஓபன் பண்ணி பார்த்தா டப்புக்குள்ள பாடி கிடக்குது. இவங்க அதிர்ச்சியில திரும்ப டக்குன்னு ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு வந்து அவங்கள குத்த பாக்குறா. அவங்க கையை வச்சு தடுக்க பாக்குறாங்க. கையில ஒரு குத்து, அதுக்கப்புறம் வயத்துல ஒரு குத்து. அந்த போலீஸ்காரங்களே அங்கேயே குத்தி போட்டுட்டா. இன்னொரு பக்கம் கூட வந்த
போலீஸ்காரரு அவர் எதையும் செக் பண்ணல போல, கார்ல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஹீரோயின் அங்க வந்து அவங்க இன்னும் பாத்ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த ஆள் இந்த பக்கம் தான் வந்தா அப்படின்னு சொல்லி யாரோ ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இவங்க வந்திருக்காங்க. அப்புறம் இவளும் அது யார் ரிப்போர்ட் பண்ணது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா, இப்ப யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க அதனாலதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்ல. ஆனா அவரு இல்ல எனக்கு அது யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுல வேற அவங்க ஸ்டேஷன்ல இந்த போலீஸ்காரரும் அந்த உமன் போலீஸ் 2 பேர் மட்டும் தான் போல. அதையும் வேற கேட்டு தெரிஞ்சுக்கிறா. பார்த்தா அந்த உமன் போலீஸோட கண்ணை வேற எடுத்துட்டு வந்திருப்பா போல. அதே நேரம் அந்த உமன் போலீஸ் இன்னும் சாகல போல, அறவர உயிரோட அப்படியே வெளியில எந்திரிச்சு வராங்க. வெளியில வந்து அப்படியே சாகுறாங்க. அதை பார்த்து அந்த போலீஸ்காரரு வேக வேகமா ஓடி போய் யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கடைசியில கொண்டு வந்த கண்ணை வச்சு இந்த போலீஸ்காரரையும் கொண்டுட்டா. ஆக மொத்தம் பயவுல 4 பேரை கொண்டுருச்சு. இப்ப அப்படியே அந்த ஜூனியர் பொண்ணு கடந்த டப்பு பக்கத்துல உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா. டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகுது. இவளுக்கு புரிஞ்சு போச்சு யாரோ உள்ள உட்காந்து நல்லா பிளே பண்றாங்கன்றது. இப்ப அப்படி கண்ணை எடுத்துட்டு மெதுவா வெளியில வரா. நீ யாரு என்னன்றதுலாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ என்ன பண்ணாலும் நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டேன். நீ தானே அந்த போலீஸ்காரங்களை அனுப்புனது, பார்த்தல அவங்களுக்கு என்ன நிலமா ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே எதிர்த்தாப்புல ஒரு கர்டைனுக்கு கீழே ஷூஸ் மட்டும் தெரியுது. அந்த கர்டைனுக்கு பின்னாடிதான் ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மெதுவா போறா. ஆனா கர்டைனை தூக்கி பார்த்தா யாருமே இல்ல. அதே நேரம் பின்னாடி சத்தம் கேக்குது. டப்புன்னு பின்னாடி திரும்பி சுட்டுட்டா. ஆனா அது யாருன்னு பார்த்தா அந்த சிஇஓ இருக்கார்ல, அவரு தான் வந்திருக்காரு. அவரையும் இப்ப கொண்டுட்டா. அப்புறம் அச்சச்சோன்னு கதறிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க யாரோ வராங்க, எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி பாவமா கேக்குறா. இவளுக்கு தெரிஞ்சவங்க தான் போல. அப்ப படான்னு அவ மூஞ்சில ஒரு இரும்பு ராட வச்சு அடிக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த ஹைஸ்கூல் சீன் தான். அந்த சியோல் கொண்ட காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனால, ஒரு இடத்துல கல்லா போட்டு குமிச்சு வச்சிருக்கு. அதை எடுக்க சொல்றா. அந்த கல்லெல்லாம் விளக்குனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஒரு டப்பா மாதிரி இருக்கு, அதை திறந்து பாருன்னு சொல்ல இந்த பொண்ணு என்னன்னு தெரியாம திறந்து பாக்குது. பார்த்தா உள்ள ஒரு செத்த பூனை இருக்குது. இந்த பிள்ளைலாம் பயந்து போச்சு. இது நம்ம ஹீரோயின் பொண்ணோட வேலை தான். இவளோட அம்மாவுக்கு இந்த பூனையை ரொம்ப பிடிக்குமா, இவளை விட ரொம்ப பிடிக்குமா, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அந்த சியோல் பொண்ணெல்லாம் பயந்து போயிருச்சு. இதுல வேற இந்த பூனையை கொண்டு 1 வாரம் ஆகுது. 1 வாரத்துல இதோட நிலைமை எப்படி இருக்குன்னா, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு இறந்து 1 வாரம் ஆனா எப்படி இருக்கும், எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணெல்லாம் பயந்துட்டு நிக்குது. அப்பதான் அவ கையில பாக்குறா ஒரு கயிறு மாதிரி ஒண்ணு கட்டிருக்கா. நம்ம எல்லாம் கட்டுவோமே மஞ்சள் கயிறு சிவப்பு கயிறு, அந்த மாதிரி ஏதாவது ஆசை நிறைவேறணும்னா அந்த சின்ன கயிறு ஒண்ணு கட்டுவாங்களாம், சாண்டல் கலர்ல இருக்கு. அதை பார்த்துட்டு இதை நான் கயிறுலாம் கட்டியிருக்க, உனக்குதான் எல்லாம் இருக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை புடுங்க பாக்குறா. தள்ளு முள்ளுல அந்த சிவல் பொண்ணு கீழே விழுந்து கல்லுலே தலைப்பட்டு அங்கேயே செத்து போயிருச்சு. சின்ன வயசுல அம்மன் இப்படிதான் இருந்திருக்கா. அப்புறம் பயத்துல அங்க இருந்து வேக வேகமா ஓடிட்டு இருக்க. காட்டுல டிராப் எல்லாம் செட் பண்ணிருப்பாங்கல்ல மிருகங்களுக்காக, அதுல ஒண்ணுல மாட்டிக்கிறா. அதுல இருந்து எந்திக்க முடியல. அப்படியே அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க. அப்படியே நைட் ஆயிடுச்சு. அவ அம்மா 2-3 போலீஸ் எல்லாம் தேடி அங்க வரைய வந்துட்டாங்க. ஒரு வழியை வேலை கண்டுபிடிச்சிட்டாங்களா. இப்ப அப்படி பிரசன்ட்ல பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கு யாரோ வந்தாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, அந்த ஜிமின் தான். ஹீரோயின் கிட்ட கூட ஒரே ஒரு பொண்ணு வந்து சைன் வாங்கினாலே அந்த பொண்ணு தான். ஹீரோயின் அப்பதான் சோஃபால இருந்து கண்ணு முழிக்கிறா. இதெல்லாம் உன் வேலை தானா, நீ யாரு, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்றா. நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த, எவ்வளவு பாப்புலாரிட்டி, ஒரு பெரிய ஆக்ட்ரஸா இருந்த, இதை அச்சீவ் பண்ணுன்றதே நிறைய பேரோட கனவு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லி அந்த சியோல் பொண்ணை காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயின் பொண்ணு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே, அது ஹீரோயின் பொண்ணு இல்ல, இந்த ஜிமின் தான். இந்த ஜிமின் ஏன் ஹீரோயினை வந்து டார்கெட் பண்ணிருக்கா அப்படின்னா, ஹீரோயின் தான் சின்ன வயசுல இருந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கால, அதனால அந்த சியோல் பொண்ணு ஹீரோயினை ஒரு ரோல் மாடலா வச்சிருந்திருக்கா. இப்ப ஹீரோயின் எப்படி இருக்கா என்னன்னு பாக்குறதுக்காக தான் இந்த ஜிமின் பொண்ணு இங்க வந்திருக்கா. ஆனா ஹீரோயின் குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி இப்ப மோசமான நிலைமையில இருக்கால, இதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் வந்தேன், நீ ஆக்ட்ரஸா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு ஊசி வச்சிருக்கா. அது அப்படி ஹீரோயின் கழுத்திலே குத்துறா. மயக்க ஊசியா என்னன்னு தெரியல, ஒரு காரணமே இல்லாம இந்த ஜிமின் பொண்ணு ஹீரோயினை இத்தனை பேரை கொல்ல வச்சிருக்கா. இப்ப அப்படி தற்செயலா கண்ணை முழிச்சா ஹீரோயின் கார்ல பின்னாடி சீட்ல இருக்கா. பக்கத்துல அந்த இறந்த போலீஸ்காரங்க உடம்பும் இருக்கு. அந்த ஜிமின் பொண்ணு தான் ஒரு காட்டுக்குள்ள வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கா. ஹீரோயின் கண்ணு முழிச்சது அந்த ஜிமினுக்கு தெரியல. நைஸா பக்கத்துல இருந்த உமன் போலீஸ் பாக்கெட்ல இருந்து ஹேண்ட் கஃப் எடுத்து மறைச்சு வச்சுக்கிறா. அப்புறம் காட்டுக்குள்ள ஒரு இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு டிக்கியை ஓபன் பண்ணா. டிக்கிக்குள்ளதான் ஹீரோயினோட ரூம்மேட் ஜூனியர் பொண்ணு இருக்கால, அவ இருக்கா. அப்புறம் அப்படியே ஹீரோயினை வந்து பார்த்தா அவ இன்னும் மயக்கத்துலதான் இருக்கா அப்படின்னு ஜிமின் பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா. அப்பதான் தற்செயலா அவ கையில பாக்குறா. ஹீரோயின் கையிலயும் அந்த சியோல் பொண்ணு ஒரு கயிறு கட்டியிருந்தால, அதே கயிறை கட்டியிருக்கா. இவளுக்குன்னா அதை பார்க்க ஆத்திரமா இருக்கு. உடனே அந்த கயிறு அக்கணும்னு சொல்லி அக்க பாக்க ஹீரோயின் தான் கண்ணு முடிச்சிட்டாலே. கையில இருந்த ஹேண்ட் கஃபை வச்சு தடார்னு அவ தலையில அடிச்சுட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. இந்த ஜிமின் பொண்ணுக்கு தான் கால் சரியில்லைல்ல, அவளால அவ்வளவு வேகமா ஓடி வர முடியல. இப்ப அப்படி காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கும்போது அப்ப ஒரு இடத்துல இருந்து அந்த ஜிமின் பொண்ணு யோசிச்சு பாக்குறா. அந்த சியோல் பொண்ணு கீழே வந்து இறந்தால, அவ பாடியே போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்பதான் பக்கத்துல அவளோட போன் கிடக்குது. அந்த சியோல் பொண்ணு அவளோட போன் வால்பேப்பர்லயும் நம்ம ஹீரோயினோட போட்டோ தான் வச்சிருக்கா. இப்ப அப்படி பிரசன்ட்ல அந்த ஜிமின் பொண்ணு இருந்துட்டு, நான் இவ்வளவு நாளா தண்டனை அனுபவிச்சுட்டேன், நீயும் தப்பு பண்ணிருக்க, அப்ப நீயும் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு
அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. அப்பதான் அந்த ஜிமின் பொண்ணும் அவளை அறியாமலே கொஞ்சம் வருத்தப்பட்டு, நான் அவளை வேணும்னு தள்ளிவில்ல, அவளை பயமுறுத்தணும்னு நினைச்சேன், நான் தான் அழகான பொண்ணா இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவளை அறியாமலே வருத்தப்பட்டு இருக்க ஹீரோயின் பின்னாடி இருந்து வந்து ஒரு கல்லால அவ மண்டையிலே போட்டு அவளை மயக்க அடிச்சு அவ கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் விடல, 2-3 அடி அடிச்சு அவளை கொன்னே விட்டா. அதுக்கப்புறம் கார்ல கிடந்த டெட் பாடி எல்லாம் எடுத்து அந்த ஆத்துல போட்டிருப்பா போல. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கூட ஒரு ஆத்துக்கு மேல உள்ள பிரிட்ஜ்ல தானே நின்னுட்டு இருப்பா. இப்ப அப்படியே அந்த சீனோட முடிக்கிறாங்க. இதோட எண்டிங்க நாமளே எழுதிக்கலாம். ஹீரோயின் அந்த ஆத்தையே தான் பாத்துட்டு இருப்பா. ஒருவேளை அவ பண்ண தப்புக்கு அவளே பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா எவிடன்ஸ் அழிச்சிட்டு தப்பிச்சிடலாம். அது நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்க வேண்டியதான். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு நல்ல படத்தோட பார்க்கலாம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.